டெல்லியில நேற்று தரைக்கடை வியாபாரி முஸ்லீம் ஒருத்தர் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இவர்கிட்ட போயிட்டு ஒரு நானும் இந்து அப்படின்னு சொல்ற ஒரு சூத்திரர் வந்துட்டு ஒரு சண்டை பிடிக்கிறார். மீன் எல்லாம் இங்க விற்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க பிரச்சனை. யூபியில பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் முன்னிட்டு அந்த பொம்மை பொம்மை விற்கிறவங்க கிட்ட போயிட்டு இது வந்துட்டு ராமராஜ்யம், இதுல வந்துட்டு நீங்க பொம்மை விற்க கூடாது, இதுல வந்துட்டு ஜெகநாதருக்கு பொருளை வேணா நீங்க விற்கிறதுக்கு அனுமதி இருக்கே தவிர கிறிஸ்டின்களுடைய பொம்மைகளை விற்கிறதுக்கு இங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வியாபாரியை போயிட்டு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகளை பண்ணி இதன் மூலமா அரசியல் பண்ணணும், மக்களை திசை திருப்பணுன்ற வகையில இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் இல்லாம இந்துக்களுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த சூத்திரர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை ஏற்படுத்தணுன்ற ஒரு சிந்தனையில இன்னைக்கு RSS பிஜேபி செயல்பட்டு இருக்கு. இந்த RSS பிஜேபியை வந்துட்டு துரத்தாம நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த வகையுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. நாம என்ன சாப்பிடணும், என்ன வியாபாரம் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம வாழணுன்ற ஒரு தீர்மானத்தை கூட பிஜேபி RSS தான் எடுக்குதே தவிர நாமளா சுதந்திரம், இது சுதந்திர நாடுன்னு சொல்றோம். இதுல வந்து சுதந்திரமா ஒரு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு வியாபாரம் பண்றது, அதுல கூட ஒரு மத சாயத்தை பூசி அதன் மூலியமா நம்மளை ஒடுக்குறது, நம்மளை மிரட்டுறது அப்படின்ற வகையில தான் இன்னைக்கு RSS பிஜேபி இருக்குது. இதை வந்துட்டு வீழ்த்தாம நம்ம வந்து சுதந்திரமாவோ ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைவோ நம்மளால முடியாது அப்படின்றத தான் உங்களுக்கு வலியுறுத்தி இந்த வீடியோ போடுறேன்.